ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நேற்று நல்லா சொதப்பி விட்டுடுச்சு பிளானு. நம்ம என்ன நினச்சோம், நல்லா ஜோன்ஸுக்கு போனோடனே செல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பை வரணும்னு நினச்சோம். செல்லு வந்தது ஓரளவுக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா பாருங்கள், இங்கே மேலே போயிட்டு இந்த ஒரு லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து செல் ஆகணும், செல் ஆகிட்டு திருப்பியும் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பியும் போச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், வீக் ஓப்பன்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும்னு சொன்னோம். வீக் ஓப்பன்லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. பட் ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு இங்கேருந்து ஒரு சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு. திருப்பியும் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு அக்ரெசிவ் மூவ். ஸோ அதுதான், இங்கே ரிஜெக்ஷன் கிடச்சோடனே ஒரு 5 minutes ட்ராப் இன் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன். பட் இங்கேருந்து திருப்பி சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த விக் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு மேலேருந்து இது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு திருப்பி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3:30 அந்த மாதிரி டைமில் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் 1 hourல ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சோடனே 5 minutes ட்ராப் இன் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இல்லை வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம மேலே டார்கெட் பண்ணலாம். ஸோ செஷன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா தெரியும், லண்டன் செஷன்னால் அந்த ஏஷியன் செஷனோட லோவே எடுக்க முடியல. ஸோ அங்கேயே சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம நியூயார்க் செஷன் அப்போது ஒரு பையிங்கில் இருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நியூயார்க் செஷனில் ஒரு அக்ரெசிவான மூவ், நியூயார்க் செஷன் முன்னாடி அக்ரெசிவான மூவ், அதுக்கப்புறம் நல்ல ஸ்ட்ரக்சர் மேலே போயிருக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு நியூவாகவே ஒரு வீக்கெண்ட் ஆக போகுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே அனலைசிஸ் பண்ணிடலாம். வீக்கெண்டில் நம்ம எப்படிங்க இருக்கிறோம். ஸோ என்ன தான் ஒரு சைட்வேஸ் தான் போட்டுட்ருக்கு. மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. பட் பாருங்கள், டாலரு ஃபுல்லாகவே ப்ரீமியமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வரவே இல்லை. ஸோ வீக்கெண்டுங்கிறதுனால நம்ம வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருமானு தெரில. பட் இங்கேருந்து இங்கே போக சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ டே வைஸ் பாருங்கள், டே வைஸில் பார்த்தீங்கன்னா இண்டிசிசிவாக தான் இருக்குது. இன்றைக்கி எதாவது நியூஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நியூஸ் அந்தளவுக்கு பெரிய நியூஸ் எதுவும் இல்லை, ரெட் ஃபோல்டர் நியூஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த வார சுச்சுவேஷன் ஏதோ எண்ட் ஆகிற சான்சஸ் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஓப்பனிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸு என்ன தான் வந்து நேற்று வந்து ஒரு க்ரீன் கேண்டில் இருந்தாலுமே ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸை எடுத்துகிட்டு தான் உள்ள க்ளோஸ் வச்சுருக்கோம். நேற்று தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஹைஸ் எடுத்துச்சு, லோ டார்கெட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் போல் திருப்பி இன்றைக்கி ஒரு ஹைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ லோ டைம்ஸில் ட்ராப் இன் பண்ணி பார்க்கலாம். 4 hours பாருங்கள். ஸோ ஹை எடுத்துருக்கு 4 hours. ஸோ 1 hour ட்ராப் பண்ணோம். 1 hour ஏதாச்சும் லெவல் இருக்கா, 1 hour இந்த ஹைஸ் எடுத்துருக்கு. இங்கே க்ளோஸ் வச்சுருக்கோம், மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக இந்த வீக் எண்டு வரை நம்ம புல்லிஷாக க்ளோஸ் ஆக சான்சஸ் பார்க்கலாம். பிகாஸ் ஸ்ட்ரக்சர் வைஸும் நம்மளுக்கு இது ஒரு இதுவும் கிடைக்கல, நெகட்டிவ்னஸ் கிடைக்கல. 15 minutes பார்த்தீங்கன்னா அந்த 4 hours மேலே எடுத்துச்சு இல்லைங்களா ஹையை, அதனால் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ இங்கே இருக்குல்லையா ஆர்டர் பிளாக்கு, இங்கே திருப்பியும் சப்போர்ட்ஸ் எடுக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹையர் ஹைஸை டார்கெட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ஓப்பனிங் ப்ரைஸும் நம்மளுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ எப்போ பை பண்ணலான்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்டே இருக்கிற ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து பையிங் பார்க்கலாம். இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ரியாக்ஷன்ஸ் கீழே போயிட்டு ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா நல்லா இதாக இருக்கும். இல்லை இங்கேருந்து ஒரு 15 minutes ஒரு யூட்டன் போட்டுச்சுன்னா 1 minute ஒரு கான்ஃபரன்ஸ் பார்த்துட்டு ஹையர் ரைஸ் டார்கெட் பண்ணலாம். ஸோ டாலரில் நம்ம வந்து அந்தளவுக்கு வீக்காக இல்லை இன்றைக்கி. பிகாஸ் நேற்று வந்து நம்ம செல் பண்ணி போகணுன்னு பார்த்தோம். செல் பண்ணி போயிட்டு கீழே இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிட்டு வரணும்னு பார்த்தோம். இந்த கேப் பட் இந்த கேப் ஃபில் பண்ணவே இல்லை, இன்னும் இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், மேலே ஏதாச்சும் லெவல் கிடச்சிதுன்னா, ஏன்னா வீக் வேறு எண்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கிற ரிஜெக்ஷனால் கீழே 2 க்ளோஸ் பண்ண வைக்க முடியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக மேலே போகிற மாதிரி பிளான் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லி கன்சாலிடேஷன் தான் பாருங்கள், வேறு எக்ஸ்பென்ஷன் அப்புறம் கன்சாலிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பெரிய டார்கெட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேப்பு சொல்லியிருந்தேங்களா, இந்த கீழே இருக்க கேப். ஸோ அது மேபி நெக்ஸ்ட் வீக் மேபி வந்து இந்த கேப் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த கேப்பை நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃபில் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த வீக்குக்கு மோஸ்ட்லி சைட் வேஸ்ட் புல்லிஷ்னஸ் தான் இருக்க போகிறோம் இந்த இது வரைக்கும். ஸோ யூரோ பார்க்கலாம். யூரோ எப்படி போயிருக்கு, யூரோ வீக்லி அனாலிசிஸ். யூரோவில் ஒரு பை வந்துட்டு நல்லா செல் வரும்னு பார்த்தோம், பட் அதுக்கு முன்னாடி நல்லா செல் கொடுத்துச்சு. வேறுங்க வீக்லியில் இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் டிஸ்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஆகுது, பட் வந்து ப்ரீமியம் போகாமலே லோவர்லெஸ் போயிட்டுருக்கு. ஸோ டாலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்மளுக்கு இது நம்ம இது பண்ணுது, மக்கள் பண்ணுது. ஸோ பாருங்கள், இங்கே ஒரு வீக்லி ஃபேர் வேல்யூ டெய்லி ஃபேர் வேல்யூ அப்புறம் டேக் ஆகிருக்கு. 1 ஹவரில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணாத பட்சத்தில் இது வீக்கான லோவாக தான் இருக்கும். ஸோ மேலே இதை மனிப்புலேஷன் பண்ணிவிட்டு ஹவர்லி டைம் ஃப்ரேமில் மேலே க்ளோஸ் வைக்காமல் இந்த மாதிரி விக்கு வச்சு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம டவுன் சைட் ட்ராவல் பண்ணலாம். இல்லை நமக்கு ஹையர் கான்ஃபிடன்ஸ் இங்கே ரொம்ப நேரம் சைட் வேஸ் போட்டுட்டு கீழே போட்டுச்சுன்னா அதுக்கு திருப்பி நம்ம வீக் ஓப்பன் வரைக்கும் தான் டார்கெட். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் டே ஓப்பன் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் கிட்ட தான் இருக்குது. டே ஓப்பனும் சரி வீக் ஓப்பனும் சரி கிட்ட தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ மோஸ்ட்லி பெரிய டார்கெட்ஸ் பார்க்க வேண்டாம், ஸ்மால் டார்கெட்ஸ். பிகாஸ் ஃப்ரைடே எண்ட் ஆக போகிறதுனால இருக்கிற பொசிஷன்ஸை மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க, பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி. ஸோ கீழே போச்சுன்னா நல்லா டீப்பராக போச்சுன்னா இந்த 1 ஹவரில் இந்த புல்லிஷ் கேண்டலோட லோ இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணுவேன். சின்ஸ் நம்ம டாலரில் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் மோஸ்ட்லி இங்கே ஒரு ஏஷியன் செஷனில் ஒரு சைட் வேஸ் போட்டுட்டு ஏஷியன் செஷனில் கொஞ்சம் சைட் வேஸ் ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு மைல்டு மனிப்புலேஷன் அப்சைடில் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். நல்ல ஜோன்ஸாக இருந்துட்டு இந்த ஐஆரில் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இந்த லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இது ஐஆரில் வேணால் 1 ஹவர் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பெரிய ஜோன்ஸ் இல்லை, சின்ன லெவல்ஸ் தான். இங்கே வந்து ஒரு ஏஷியன் செஷன் இருக்குது. ஏஷியன் செஷன் மேலே என்ன இருக்கும், ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எதாவது 2 டே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் ஓப்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகும்போது ப்ரீமியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 250 பிப்ஸ் டார்கெட் பண்ணலாம். ஸோ யூரோவில் நெகட்டிவாக தான் இருக்க போகிறோம். ஸோ ஜிபிபி கொஞ்சம் வந்து யூரோ அளவுக்கு வீக் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தா தெரியும், இங்கே மேலே வச்சுருக்கு இல்லையா. ஸோ ஹைஸ் எடுத்துருக்கு, லோஸ் எடுத்துருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸு. ஸோ யூரோ மாதிரி இதில் வந்து அந்தளவுக்கு நான் வந்து செல்லிங்கில் இருக்க மாட்டேன். ஸோ பாருங்கள், இந்த லிக்விடிட்டி டபுள் பாட்டம் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்திருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நார்மலாக இது பண்ணலாம், பிளான் பண்ணலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டேஸ் உள்ளே தான் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கும்போது ஓப்பனிங் 4 ஹவர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 4 ஹவர்ஸில் பாருங்கள் நல்லாவே ட்ரேட். ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல டிமாண்ட் ஜோன்ஸ், அங்கேயும் டேக் ஆகிட்டு தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ 1 ஹவர் ட்ராப்பின் பண்ணுறேன். 1 ஹவரில் எப்படி இருக்கும். ஸோ யூரோ பிளான் பண்ணுற மாதிரி தான் இந்த இது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 4 ஹவர்ஸை விட வீக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அங்கே தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி இதில் 1 ஹவர் இருக்கு இல்லையா, இந்த 1 ஹவர் லோ இருக்கு இல்லையா, புல்லிஷ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கீழே இருக்கிற அங்கேருந்து பையிங் கிடச்சா திருப்பியும் ஹைஸ் டார்கெட் பண்ணலாம், சரிங்களா? மோஸ்ட்லி ஜிபிபியில் பாருங்கள், ஏன்னா பிகாஸ் இந்த ஹைஸ் வந்து எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு, பட் இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் வைக்கல. ஸோ இது நம்ம ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஸ்மால் டார்கெட்ஸாக இது வந்து லோவர் டார்கெட் பண்ணுவேன். இதுக்கு மேலே புல்லிஷ் வருமானு தெரியல. திருப்பி மேலே புல்லிஷ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு மேலே வந்தால் கூட ஓப்பனிங் ஃபேஸ் கான்ஃபிடன்ஸ் வச்சு திருப்பி லோவர் லோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, ஆடு பார்க்கலாம். ஆடு எப்படி போயிருக்கு வீக்லியில். ஆடு பெரிய விக்கு வச்சுட்டு வருது கீழே. இந்த ஜோன்ஸ்லேருந்து ட்ரிகர் ஆகிட்டு 4 ஹவர்ஸில் பாருங்கள் வச்சு ஜோன்ஸ் இருக்காண்டு. ஸோ ட்ரிகர் ஆகிடுச்சு, இங்கே பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த லோவும் எடுத்துருக்கு, பிரேக்கான லோவையும் எடுத்துகிட்டு திருப்பி மேலே வந்துட்டு திருப்பி இதோட புல்லிஷ் இந்த பீரிஷ் கேண்டலோட ஹையும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்குது. ஸோ சின்ஸ் நம்ம டாலரில் வீக்காக இருக்கிறதுனால டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எல்லாம் டேட் பண்ணிவிட்டு நியூவாக போடுறேன். நேற்று ஒரு நல்ல டோஜி கேண்டில் ஃபார்மாக இருக்குது. ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியமில் உட்காந்துன்னா டிஸ்கவுண்ட்ஸ் டார்கெட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட்ஸில் எங்கே ஜோன்ஸ் இருக்குது. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த லோ தான், சின்ன லோ தான் இருக்குது. பட் மோஸ்ட்டாக எங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, இங்கே தான் ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குது. மோஸ்ட்லி இதுக்கு கீழே கூட போக சான்சஸ் இருக்குது. பட் இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குங்களா, இது சின்ன எஃப்இஜியை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. திருப்பியும் ஒரு 1 ஹவரில் இங்கே இந்த எஃப்இஜிக்கு மேலே போய்ட்டு மனிப்புலேஷன் கொடுத்துட்டு திருப்பியும் கீழே வந்துச்சுன்னா
நம்ம டவுன் சைட் தான் ட்ராவல் பண்ணோம். இன்னும் அப் சைட் மூவ் பார்க்குறதில்ல. பிகாஸ் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த லோ எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோஸிங் கூட லோ கேண்டில் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு ஹையால் மேக் பண்ண முடியல. இந்த ரெட் கேண்டலோட ஹையை க்ளோஸ் வைக்க முடியல. அப்போ ஒரு 15 மினிட்ஸில் ட்ராப்பிங் பண்ணி ஹை மேக் பண்ண முடியலைங்களா. ஸோ அந்த ஹை மேக் பண்ணோன்னா இந்த கீழே இருக்கிற லோஸ் வந்து வீக்காக இருக்கும். இந்த லோ வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், 15 மினிட்ஸில் இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு மணிப்புலேஷன், இது நல்ல பிரேக் இருக்குது. இதுக்கு மேலே மோஸ்ட்லி இதுக்கு மேலே பாருங்கள். இல்லை ஏஷியன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லண்டன் செஷனில் ஏதாச்சும் மேலே ஒரு மணிப்புலேஷன் கிடச்சதுன்னா டவுன் சைட் இது பண்ணலாம். ப்ரைமரி ஐஆரில் இது மார்க் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம வந்து ஹை ப்ராபபிளாக எடுக்கணும்னா மேலே இருக்கிற ஜோன்ஸ் வந்து எடுங்க. சரிங்களா, இந்த ஜோன்ஸ் ஏஷியன் செஷன் மேலே இருக்கிற ஜோன்ஸ் எடுங்க. பிகாஸ் நம்ம ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகும், டிஸ்கவுண்ட்ஸில் ட்ரேட் ஆகும். அதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்ஜிடி பார்க்கலாம். என்ஜிடி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு. வீக்லி பார்க்குறேன். வீக்லியில் வந்து லோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. வீக் லோஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். எதுவும் ஸ்ட்ரக்சர் பெருசாக பிரேக் வைக்கல. ஸோ டெய்லியில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் ஓப்பன் ஆகுது. ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு தான் வரணும். எஸ்டர்டேஸ் ஓப்பன் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து வீக்கெண்டுக்கு மேலே சின்ன சின்ன டார்கெட்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். வீக்கெண்டில் ரொம்ப பெரிய டார்கெட்ஸ் வேணாம். ஸோ ஓகே, இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது என்ஜிடியில் நல்லா செல்லிங் வர சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நல்ல கேப் விட்டு ட்ரேட் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே ட்ரேட் ஆகிட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன், பெரிய ரிஜெக்ஷன். ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ என்ஜிடியில் நல்ல லெவல்ஸ் இருக்குது செல்லிங்கு. இங்கே போய்ட்டு ஓப்பனிங் வந்து செல்லிங் இருந்தால் எஸ்டர்டேஸ் 2 டே ஓப்பன் இல்லைங்களா, அது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். யூரோ ஜேபிஒய். ஸோ ஜேபிஒய் ஃபேர்ஸ்னாலே நல்லா ஃபுல்லாகவே மணிப்புலேஷன் தான் நடந்துகிட்ருக்கு ஒரு 1 வீக்காக. ஸோ நியூவாகவே இது பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். இது ஓப்பனிங் அரௌண்ட் வீக்லி விதத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோ நம்ம வீக்காக தானே இருக்கிறோம். ஸோ இருங்க பார்க்கலாம் இதில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்ட்டு. நோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். கீழே விக் வச்சிருக்கு, க்ளோஸ் வைக்கல. இங்கே டேக் ஆகிட்டு இந்த எஃப்இஜி டேக் ஆகிட்டு தான் வந்திருக்கு. நான் ரிஜெக்ஷன் கொடுக்க முடியல அந்த எஃப்இஜி டேக் ஆகிட்டு. ஸோ 1 ஹவரில் பார்க்குறேன். 1 ஹவரில் எந்த ஜோன்ஸும் கிடைக்கல. பிகாஸ் பாருங்கள், கீழே விற்க வச்சிருக்கு, மேலே விற்க வச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு சைட் வேஸ் போட்டால் நல்லாயிருக்கும். சைட் வேஸ் போடாமல் மேலே போச்சுன்னா ஹைஸ்க்கு மேலே செல்லு பாருங்கள், லோஸ்க்கு கீழே பை பாருங்கள். செல்லு பார்க்கணுன்னா 1 ஹவரில் இந்த இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் ஆஃப் க்ளோஸ் கேண்டில், இதுக்கு இங்கே போயிட்டால் தான் நம்மளுக்கு செல்லு கிடைக்கும். பையிங் அந்த மோஸ்ட்டாக பார்க்காதீங்க. பிகாஸ் நம்ம யூரோ யூஎஸ்டியில் வந்து செல்லிங் இருக்கனால மேலே போச்சுன்னா செல்லு பாருங்கள். மோஸ்ட்லி ஜேபிஒய் பேர்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இங்கே போனதுக்கப்புறம் செல் பண்ணால் நல்லா செல்லாக இருக்கும். ஜிபிபி ஜேபிஒய் சிம்பிளாகவே பார்த்துடலாம். ஜேபிஒய் பேர்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம். ஓகே, இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஓப்பனிங் அரௌண்ட் ஈக்குவல் தான் ஓப்பன் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட்ஸில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே பாருங்கள். ஸோ கீழே டபுள் பாட்டம் இருக்குது நம்மளுக்கு. இந்த டேஸ்க்கு லோ கீழே டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் ஓகே, இங்கே பிரேக் வச்சுட்டு கீழே லோ ஹை, திருப்பி ஹையர் ஹைஸ் வரல, திருப்பி ரிஜெக்ஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜிபிபியோட செல்லிங்கில் தான் இருக்கும். மேலே வரைக்கும் போகுமான்னு தெரில. முன்னாடியே செல்லிங் கிடச்சுன்னா நல்லா செல்லிங் இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணணும். ஸோ எப்படின்னா 1 ஹவரில் ஏதாச்சும் ஒரு ஸ்விங் ஹைஸ் எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். ஸ்விங்ஸ் எடுக்கிற மாதிரி பெரிய லெவல்ஸ் இல்லை இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே எடுத்துகிட்டு செல் பண்ணுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் லோ டைம் ஃப்ரேமில் ஸ்கேல்பிங் மாதிரி பார்த்து சின்ன சின்ன டார்கெட்டாக இது பண்ணுங்கள். யூஎஸ்டி ஜேபிஒய் எப்படி போகுது. ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் ஓப்பனிங் டிஸ்கவுண்ட் ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்க்கலாம். 4 ஹவர்ஸில் எப்படி போகுது. 4 ஹவர்ஸில் கொஞ்சம் சைட் வேஸ் தான் போட்டுட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 4 ஹவர்ஸோட எஃபிஜிஸ்லேயே இங்கே டேக் இருக்குது. 15 மினிட்ஸில் ஏதாச்சும் கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக்கே வைக்கல. சரிங்களா. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் லோவாக கன்சிடர் பண்ண முடியாது. மேலே போயிட்டு வந்துச்சுன்னா தான் இது ஒரு ஸ்ட்ரக்சர் லோவாக கன்சிடர் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த எஃபிஜி வந்து ஆர்டர் பேரிங் பண்ணிட்டு மேலே தான் ட்ராவல் ஆகும். இந்த எஃபிஜி அட்டாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு செல்லிங்கில் இருக்க வேணாம். பிகாஸ் கீழே ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸில் இருக்குது. அதுவும் யூஎஸ்டியில் டாலர் இண்டெக்ஸ் நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருக்கனால இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்தாலுமே கீழே இருக்கலாம். இந்த லோ எடுத்துகிட்டு இந்த ஏஷியன் செஷன் லோ எடுத்துகிட்டு லண்டன் செஷனில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸ் மணிப்புலேஷன் கீழே இருந்து கொடுத்துச்சுன்னா, சரி இதை ஐயாரில் மார்க் பண்ணேன். ஸோ இது கீழே மணிப்புலேஷன் நடந்துச்சுன்னா லண்டன் செஷனில் ஹையர் ரைஸ் டார்கெட் பண்ணலாம் யூஎஸ்டி ஜேபிஒய் பேஸில். சரிங்களா. ஓகே, யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் நல்ல லெவல்ஸு
கீழேருந்து பை பார்த்தாங்க ஓப்பனிங் ப்ரைஸில். திருப்பி இங்கே போயிட்டு செல் பார்த்து கரெக்டாக நியூயார்க் செஷனில் நமக்கு அந்த செல் கிடச்சிருக்கு. ஒரு மேலே போய்ட்டு ஒரு மணிப்புலேஷன், நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வீக்குக்கு மேலே போச்சு மணிப்புலேஷன். திருப்பி இங்கே போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன், அங்கேருந்து ஒரு நல்ல லோஸ் கிடச்சிருக்கு. யூஎஸ்ஐ நல்லா போயிருக்கு, நம்ம லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ அனலைஸ் பண்ணலாம். நியூ எப்படி அனலைஸ் பண்ணுறது? வீக்லி பாருங்கள். வீக்லி இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் மேலே போய்ட்டு கீழே வந்துட்டுருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்துட்டுருக்கு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி யூஎஸ்ஐயில் அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி. அது ப்ராபபிள் ட்ரேட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வார் சிச்சுவேஷன் எண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீக்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் வேஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ட்ரேடிங் டிஸ்கவுண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகுது. டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருச்சு, பிரிபரத்துக்கு வந்துருச்சு. ஸோ பை ட்ரேட்ஸும் முடிஞ்சிடுச்சு ஏற்கனவே, ஏன்னா இந்த லோ எடுத்துகிட்டு மேலே வந்து இது பண்ணிடுச்சு. 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ட்ரேட் நேற்று 9:32 ஓகே நேற்று நைட்டுக்கு இது ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் ஜோன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லோ எடுத்து திருப்பி ஹை எடுக்கணும் இல்லையா? ஹையில் ஏதாவது ரிஜெக்ஷன் கிடச்சிருந்தா நம்ம இந்த லோ டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஹையில் ரிஜெக்ஷன் கிடைக்கணும், அதுக்கு எந்த ஜோன்ஸ் எடுக்கலாம்? இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஜோன்ஸ் எடுக்கிறேன் மோஸ்ட்லி யூஎஸ்ஐயில் பையிங் பார்த்தோன்னா நேற்று இன்றைக்கி ஓப்பனிங் வரைக்கும் பார்த்துட்டு அங்கேருந்து செல்லிங் பார்த்தா நல்லா செல்லிங்காக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மணிப்புலேஷன் கொடுத்துட்டு தான் ஓப்பனிங் ப்ரைஸ் போகும். ஸோ பை என்ட்ரி பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கேருந்து கூட போகலாம், பட் கீழே வந்துட்டு போகலாம். ஸோ கீழே வந்துட்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஜோன்ஸ்க்கு கீழே வந்து அதை மட்டும் பை பண்ணுவேன். இல்லை பை பண்ணாமல் மேலேயே போச்சுன்னா அங்கேருந்து செல் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ பிடிசி பார்க்கலாம். பிடிசி எப்படி போயிருக்கு வீக்லி? பிடிசியில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீமியம் போகும்னு பார்த்தோம், போகவே இல்லை. ஸோ இங்கே ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு சேனல் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே ஒரு கீழே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் லெவல்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ரேட் பண்ணிடலாம், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ப்ரீமியம் ஃபுல்லாக ரேட் பண்ணிவிட்டு நியூ ஆரம்பிக்கலாம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டு. ஸோ ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியமில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. பட் பின்னாடி பாருங்கள், எஸ்டர்டேஸ் ஓப்பன்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து அந்த ஓப்பன்லேருந்து ரிஜெக்ஷன், இது வெனஸ்டே ஓப்பனிங்லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ 1 ஹவரில் பாருங்கள், 1 ஹவரில் மோஸ்ட் ப்ராபபிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பைக்கு போகும். ஸோ அதுக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இந்த புல்லிஷ் கேண்டில் லோவை எடுத்துகிட்டு போனால் நல்ல ஜோன்ஸாக இருக்கும். பட் பிடிசியில் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே நான் புல்லிஷாக தான் இருக்கிறேன். என்ன சைட்வேஸ் போட்டு கீழே இருக்க ஸ்டாப்ஸ் எடுத்தாலுமே இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கனால கீழே வந்துச்சுன்னா ஒரு மணிப்புலேஷன் இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மணிப்புலேஷன் வச்சுனா கூட ஹைஸ் தான் டார்கெட் பண்ணுவேன். நான் ப்ரீவியஸ் டேஸில் ரொம்ப மார்க் பண்ணிப்பேன் லெவல்ஸ் மேலே. ஸோ அந்தந்த லெவல்ஸ் தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலி நான் என்ன மார்க் பண்ணிங்கன்னா 78,500 to 78,000 to 78,500. 78,000 அச்சீவ் ஆகிடுச்சு டார்கெட்டு. பட் 500 பாயிண்ட்ஸ் இன்னும் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 1,500 to 2,000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் வீக் எண்டுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி அச்சீவ் ஆகலன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இத்தீரியம் பார்க்கலாம். இத்தீரியம் இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட். இத்தீரியம் எப்படி போகுது மாதிரி ஈக்குவிட்டிலாம் ட்ரேட் ஆகுது. ஸோ இதில் பிடிசியில் இருக்கும், இதுவும் புல்லிஷில் தான் இருப்பேன். எதுக்குன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆச்சு இல்லையா புல்லிஷ் கேண்டில், சாரி பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இங்கே இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஸோ $2,200 இந்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்மால் டார்கெட் நான் இது சொல்லியிருந்தேன், அச்சீவ் ஆகிடுச்சு. திருப்பி வந்து கீழேருந்து நல்ல லெவல்ஸ் கிடச்சதுன்னா இந்த ஜோன்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ண 70 பாயிண்ட்ஸ் இருக்குனால. ஸோ 1 ஹவரில் ட்ராப்பிங் பண்ணுறேன். ஒரு லாங் கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஸோ கீழே பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஜோன்ஸ், இந்த ஜோன்ஸுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு லெவல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜோன்ஸ் இருக்குங்களா நோ வீக்கெண்ட், இதுக்கு கீழே ஒரு 1 ஹவரில் ஏதாச்சும் ஒரு ரிஜெக்ஷன் கீழே போயிட்டு கீழே போகணும். கீழே போயிட்டு இருக்கும் ரிஜெக்ஷன், நல்லா ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா மேலே டார்கெட் பண்ணலாம். கோல்டு பிடிசி வந்து பை பார்த்தோம், இதுவும் பை தான் பார்த்தோன்னு நினைச்சேன். பட் வந்து நல்லா செல் கொடுத்துட்டு தான் பை கொடுத்துருக்கோம். உள்ள டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிருக்கு. நான் வந்து இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தேன் ஐயாரெல்லாம் கீழே போயிட்டு திருப்பி வந்துச்சு. பட் இங்கே வந்து திருப்பி ரிஜெக்ஷன், இந்த ஹை எடுக்க முடியல, திருப்பி கீழே போச்சு. அந்த ஹை எடுக்க முடியாமல் கீழே போயிட்டு திருப்பி வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. நான் கோல்டுலேயும் புல்லிஷாக தான் இருப்பேன். இந்த 1 ஹவர் இல்லைங்களா, இந்த 1 ஹவரோட லோ இருக்குது பாருங்கள், இது லிக்விடிட்டியாக மார்க் பண்ணுறேன். 1 ஹவர் லோக்கு கீழே போச்சுன்னா நல்ல பையாக இருக்கும். அப்சைட் டைரக்ட் 1 ஹவர் லிக்விடிட்டி மார்க் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. ஸோ இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சுன்னா மேலே வருது. கோல்டில் ஃபுல்லாக இன்றைக்கி இந்த வீக் ஃபுல்லாக சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து இதில் இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கிறேன்னா கோல்டில் தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் லாங் கன்சல்டேஷனுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு முடிவு இருக்கும், ஒரு எக்ஸ்பேன்ஷனில் தான் முடிவு இருக்கும். அப்சைட் தான் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வீக்லியும் பார்த்துக்கலாம். பாருங்கள் வீக்லியும் டிஸ்கவுண்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாக தான் வருது பாருங்கள், ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாக வருது. இங்கேயும் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு.
ஸோ நான் 1 ஹவர் லோ மார்க் பண்ணேன், அது வந்து 4 ஹவர்ஸ் லோக்கு கூட கோஆர்டினேட் ஆகுது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது நம்ம வந்து கோல்டில் பை இருக்குது. ஸோ நம்ம சிஆர்டி மாடல் படி பார்த்துட்டு இங்கே மேலே ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, இங்கே செல் பண்ணலான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் இருந்திருப்பாங்க. பிகாஸ் இந்த ஹியூஜ் ரெட் கேண்டலோட ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ மந்த்லியில் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் தான் மந்த்லி ஓப்பன் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ் ஃபாலோ பண்ணோம். இது வந்து நம்ம சிஆர்டி படி பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமு. பட் மந்த்லியில் ஒரு டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கிறதுனால நான் மந்த் ஓப்பன் வரைக்குமே டார்கெட் பண்ணுவேன். பாருங்கள். ஸோ இங்கேருந்து பாருங்கள் 1 ஹவரில் நல்ல ரிஜெக்ஷன் கிடைக்கணும், நல்லா போய்ட்டு டீப்பராக க்ளோஸ் வச்சாலும் சரி, அங்கேருந்து ஒரு வீக் கிடைச்சாலும் சரி, நான் அப் சைட் தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ஓகே, கோல்டில் புல்லிஷாக இருக்கிறோம் சொல்லியாச்சு. சில்வரில் எப்படி இருக்கும் பார்க்கலாம். சில்வரும் யூட்டன் போடுது, பட் கோல்டு அளவுக்கு எஃபெக்டிவாக ட்ரேட் ஆக மாட்டேன் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் இருக்குங்களா, அது மார்க் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டில் வந்து சிஆர்டி மாதிரி வச்சுருந்தோம்னா இதில் பாருங்கள் நல்லா ப்ராமினெண்ட்டாக க்ளோஸாக வச்சுருக்கு மேலே. இந்த க்ரீன் கேண்டில் க்ளோசிங் ஆகும் ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ். அப்போ க்ரீன் கேண்டில் இருந்ததுன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணி ஒரு ஈக்குவிலிபிரியம் வந்ததுக்கப்புறம் பை பார்க்கலாம். ஈக்குவிலிபிரியத்தில் ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன் நேற்றோட ஓப்பனிங் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ மோர் கான்ஃபிடன்ஸ் ஆட் பண்ணுது. இன்னியோட ஓப்பனிங் மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ரீமியமே ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, டிஸ்கவுண்ட்ஸில் நல்ல லெவல்ஸ் இருக்குது. சில்வரில் கோல்டும் சரி சில்வரும் நல்லா புல்லிஷாக இருக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி மற்ற பேர்ஸில் வந்து ஒரு செல்லிங்கில் இருந்தாலுமே இந்த யூஎஸ்டி பேர் செல்லிங் இருந்தாலும் இது நான் பையிங்கில் தான் இருக்க போகிறேன். ஓகே, ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு சில்வர், அதுக்கப்புறம் யூட்டன் போச்சு நல்ல ஜோன்ஸ் இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்ட்டு. இங்கேருந்து பாருங்கள் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5% கிட்டே இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ சில்வரும் கோல்டும் நல்லா ட்ரேட் ஆகிட்டு பை பார்க்குறீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டன் பார்க்கலாம். ஸோ மினிமல் டார்கெட்டாக இந்த ஜோன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி மார்க் பண்ணி இந்த ஜோன்ஸ் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இது ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் ஆகும், செகண்ட் ஜோன்ஸும் ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் ஆகும் வச்சுக்கோங்க. பார்க்கலாம். கோல்ட் அண்ட் சில்வர் நல்ல லெவல்ஸ் இருக்குது, பார்க்கலாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்ட்டு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷனு, இதை லோ எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே தான் போய்ட்டு திருப்பியும் மேலே ஹை எடுத்துச்சு. திருப்பியும் இது கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல சப்போர்ட்ஸாக இருக்கும். ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பன், ப்ரெசென்ட் வீக் ஓப்பன், 2 ஜோன்ஸ் இருக்குது, நல்ல டிமாண்ட் ஜோன்ஸ். இங்கேருந்து பாருங்கள் பை, இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சா மட்டும் பை பண்ணிட்டு இங்கே பார்க்கலாம். ஓகே, வீடியோ கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.